ஹலோ ஹாய், நான் டாக்டர் அபூர்வம் சரவணன், ஃபேமிலி ஃபிசிஷியன், டயபெட்டாலஜிஸ்ட், டாக்டர் சிதம்பரம் மெமோரியல் ஹாஸ்பிட்டல், மதுரை. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இப்போ 30+லேருந்து நிறைய பேருக்கு சுகர் இருக்கு. இந்த 30 to 40 இயர்ஸ்ல உள்ளவங்க நிறைய பேர் வேலை பளு காரணமா, அவங்களோட வாழ்க்கை முறை காரணமா மாத்திரையை மட்டும் போட்டா போதும், தங்கள் வேலையை பார்த்துட்டே இருந்தா சுகர் கண்ட்ரோல் ஆயிடும் நினைக்கிறாங்க. அது தவறு. ஸோ இதுல 2-3 கேட்டகரியா நான் பிரிக்கிறேன். லேடிஸ், ஜென்ட்ஸ் 2 பேருக்குமே நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் இருக்கு. ஸோ இதுல வீட்டுல வேலை செய்யறவங்க நிறைய காரணங்கள் சொல்றீங்க. அதாவது வீட்டு வேலை ஃபுல்லா நான் தான் பாக்குறேன், காலையில எந்திரிக்கிறேன், நைட் வரைக்கும் எனக்கு வேலை இருக்கு, ஸோ அது பத்தாதா, தனியா வேற நடக்கணுமா அப்படின்னு சொல்றீங்க. அப்படி கிடையாது. உங்களுடைய அன்றாட அந்த வேலைகள் நீங்க அன்னன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு உண்டான அந்த இது, அதுக்கு அதிகப்படியா சர்க்கரை இருக்குன்னா அதுக்காக தனியா நீங்க நடக்கணும், இல்லைன்னா உடற்பயிற்சிகள் சில செய்யணும், அல்லது உங்க உணவு கட்டுப்பாட்டு முறையை இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்கணும். அரிசியில வந்த பதார்த்தங்கள் அந்த மாதிரி உணவு முறைகளை குறைச்சு புரோட்டீனை நிறைய எடுத்துக்கணும். அதே மாதிரி வேலைக்கு போற பெண்கள் என்ன சொல்றீங்கன்னா, ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, காலையில எந்திரிச்சா எங்களுக்கு அந்த கிச்சன் வேலை முடிச்சுட்டு நாங்கள் வேலைக்கு போயிட்டு திரும்பி வரணும், குழந்தைங்களை பார்க்கணும், ஸோ அடுத்தது டைம் இல்லை, வாக்கிங்கோ ஃபிட்னஸ் போகிறதுக்கோ எங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறீங்க. பட் நிறைய டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது, நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணலாம், ஈவன் உங்கள் கம்பெனிஸ்லேயே நீங்கள் நிறைய பார்ட்டிஸ் அட்டன் பண்ணலாம். அப்போ நீங்கள் எந்த ஃபுட் எடுத்தாலும் அதற்கு ஈடாக ஒரு உடற்பயிற்சி இருந்தால் மட்டும்தான் உங்கள் சர்க்கரையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் உங்களுக்கு சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சில டிப்ஸ் தரேன். ஸோ நீங்கள் பேக்டு ஃபுட் எடுத்துகிட்டு போகிறதுனால கார்போஹைட்ரேட் ஃபுட்டை குறைச்சிட்டு ப்ரோட்டீன் லைக் எக்கு, சுண்டல் அந்த மாதிரி இதை ஸ்நாக்ஸாக எடுத்துகிட்டு போங்க. உங்கள் கம்பெனிலையோ வேலை செய்கிற இடத்துலையோ அந்த ஆயிலி ஸ்நாக்ஸை முதல்ல அவாய்ட் பண்ணுங்க, பேக்கரி ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணுங்க. அடுத்து உடற்பயிற்சி செய்ய எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க வீக்கெண்டை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் வீக்கெண்ட்ல ஒரு 1 hour ஆஃப் வாக்கிங் அல்லது எக்ஸசைஸ் நீங்க தாராளமா பண்ணலாம். அடுத்து நீங்கள் உங்கள் வேலை செய்யற சூழ்நிலை, ஒருவேளை நீங்க நடந்துகிட்டே இருக்கிறவங்களா இருந்தால் அந்த நடையை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி, நீங்க சப்போஸ் ஒரு பஸ் டிராவல் பண்ணலாம், ஒரு கார்ல டிராவல் பண்ணலாம், இல்ல பைக், ஸோ ஒரு ஸ்டாப் தள்ளி நீங்க அதை நிறுத்தி அங்க போய் எடுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அடுத்தது நீங்க வீக்கெண்ட்ல போகும்போது, வீக்கெண்ட் வெளியில சாப்பிடணும்னு நினைக்கிறீங்கன்னா அன்னைக்கு உங்களோட வீட்டு சாப்பாட்டுல ஒருவேளை சாப்பாடை ஒரு ஃபைபர் டயட்டாவோ புரோட்டீன் டயட்டாவோ மட்டும் எடுத்து கார்போஹைட்ரேட்டை குறைக்கணும். அகெயின் தட் வீக்கெண்ட் கம்ஸ். அதே வீக்கெண்ட்ல நீங்க எங்க டிராவல் பண்ணாலும், ஒரு சினிமாவுக்கு போறதாகட்டும், ஒரு ஹோட்டலுக்கு போறதாகட்டும், எங்கெங்க நடக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கங்க நடக்கணும். அதுக்கு காரணமே நீங்க சொல்லாதீங்க. ஏன்னா சின்ன வயசுல வர இந்த சுகர் 45 இயர்ஸ்ல நிச்சயம் காம்ப்ளிகேஷன்ஸை கொடுக்கும். அடுத்து ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு காரணங்கள் நிறைய இருக்கு. என்னன்னா, எனக்கு வேலை பளு அதிகம், வீட்லயும் நான் பார்க்கணும், வெளியில போகணும், அலையணும், அலையிற இடத்துல நான் மார்க்கெட்டிங்ல இருக்கேன், எனக்கு அவுட் சைட் ஃபுட்டு தான் இருக்கு, நான் வெளியில வேலை பார்க்குறேன், என் வீடு வேற ஊர்ல இருக்கு, வாரத்துக்கு ஒரு நாள் தான் நான் வீட்டுக்கு வருவேன், அது எப்படி டாக்டர் நீங்க சொல்ற சாப்பாட்டை நான் சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. வெளியில நீங்க மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்கன்னா நீங்க வெளி சாப்பாடு எடுங்க, நான் வேண்டாம்னு சொல்லல, ஹோட்டல் ஃபுட் தாராளமா சாப்பிடுங்க. ஆனா அந்த டயட்டை நீங்க சூஸ் பண்ணணும். எப்படி, ஒரு லேட் நைட் ஆயிடுச்சு அப்படின்னா அங்க ஒரு பரோட்டா கடையும் இருக்கு, ஒரு ஃப்ரூட் ஸ்டாலும் இருக்குன்னா நீங்க பரோட்டாவை விட்டுட்டு ஃப்ரூட்ஸ் எடுக்கணும். அப்படி சப்ஸ்டியூஷன் பண்ணீங்கன்னா உங்க சுகர் கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கும். அதே மாதிரி தான் லஞ்ச், ஒரு ஃபுல் மீல்ஸ் எடுக்காம ஒரு சின்ன அளவு சாதம், ஏதாவது ஒரு ரைஸ் எடுத்துக்கிட்டு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். மார்னிங்ல நீங்க பாயில்டு எக்கோ ஏதோ எடுத்து வீட்ல இருந்து எடுத்துட்டு போய் இதுக்குள்ள சாப்பிடலாம். அடுத்தது நீங்க சொல்ற ஒரு காரணம் முக்கியம், டயத்துக்கு சாப்பிட முடியல. டயத்துக்கு சாப்பிட்டா சுகர் குறையும் நாங்க அட்வைஸ் பண்றோம். ஆனா நீங்க மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுவீங்க, டிராவல்ல இருப்பீங்க, உங்களால சாப்பிட முடியாது. பட் ஒரு அலாம் மாதிரி வச்சு அட்லீஸ்ட் அந்த ஒரு 1 o'clock 7 o'clock நீங்க எங்க இருக்கீங்களோ அதுங்க ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சமா எடுத்து, ஒரு கடலை எடுக்கலாம், சோளம் எடுக்கலாம், ஒரு மோர் குடிக்கலாம், பக்கத்துல இளநீ சாப்பிடலாம், அதுவும் ஒரு ஃபுட்டு தான், ஃப்ரூட்ஸும் ஒரு ஃபுட்டு தாங்கிற கான்செப்டை நீங்க மைண்ட் செட்டா கொண்டு வரணும். அதே மாதிரி வீட்டுல இருக்கிற லேடிஸ்க்கு சொல்றேன், 11 o'clock மேல வராங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் டயட் வைக்க ஃப்ரூட்ஸை கட் பண்ணி வைங்க. சுகர் பேஷண்டா இருந்தாலும் ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுட்டு நீங்க மாத்திரை போட்டா பயப்படாம போடுங்க, உங்க சுகர் அந்த அளவுல குறையாது. ஸோ இந்த 30 to 40 இயர்ஸ்ல ரீசன் சொல்லி சொல்லி உங்க சுகர் கண்ட்ரோலா இருக்கான்னு செக் பண்ணாம இருந்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு 45 ஏஜ்லேயே வந்துடும். அதனால சுகரை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. சீரியலா உங்க சுகர் லெவல் நிச்சயம் கண்ட்ரோலுக்கு வரும். ஆனா ஸ்டெப்ஸே எடுக்காம இருந்தீங்கன்னா தான் காம்ப்ளிகேஷன்ஸ்ல மாட்டுவீங்க. அதனால சுகரை கண்ட்ரோல் பண்றது ஈஸின்னு முதல்ல நினைங்க. சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க, பெரிய பெரிய டாஸ்க் உங்களுக்கு கொடுக்கல. இதை ஃபாலோ பண்ணாலே உங்க சுகர் கண்ட்ரோல்ல இருக்கு.